என்ன நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம நல்லவாடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான மீனவ கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். தலைமுறையா இன்னைக்கு வரைக்கும் மீன்பிடி தொழில பாரம்பரியம் மாறாம தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிற இந்த நல்லவாடு கிராமத்துல வருஷத்துல 365 நாட்களும் நள்ளிரவு 2 மணிக்கெல்லாம் கடலுக்கு தொழிலுக்கு போய் வலை விட்டு அதுல கிடைக்கக்கூடிய மீன்களை கரைக்கு எடுத்துட்டு வந்து காலையில 8 மணிக்கெல்லாம் கடற்கரையில வச்சு ஏலம் விடுவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி கடல்ல பிடிச்ச அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மீன்களை அப்படியே கடற்கரையில எடுத்துட்டு வந்து கொத்து கொத்தா கொட்டி ஏலம் விடுறத பார்க்கிறதுக்கே ஆசையா இருக்கும். எங்க தேடினாலுமே கிடைக்காத அவ்வளவு அற்புதமான கடல் மீன்களை அதோடைய ஃப்ரெஷ்னஸ் மாறாம இருக்கும் பொழுதே வாங்கணுன்றதுக்காக வியாபாரிகளும் பொதுமக்களும் போட்டி போட்டுட்டு ஏலம் கேட்கும் பொழுது அந்த இடமே பயங்கர பரபரப்பா இருக்கும். இப்போ டைம் சரியா 8:30 மணி ஆகுது. ஏலம் விட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம அந்த கூட்டத்துக்குள்ள போய் என்னென்ன மீன்கள் கொண்டு வர்றாங்க, எப்படி அந்த ஏலம் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கவளை மீன்கள். அந்த மீனுடைய கலரை பாருங்க, வெள்ளை வெள்ளைன்னு வெள்ளி தகடு மாதிரி பளபளன்னு மின்னுது. அந்த கலரை பார்க்கும் போதே மீன் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றது தெரியுது. இந்த கவளை மீன் குழம்பு வச்சா 2 குண்டா சாதம் எக்ஸ்ட்ராவே சாப்பிடலாம். அப்படி ஒரு அற்புதமான சுவையில் இருக்கக்கூடிய மீன் தான் இந்த கவளை மீன். இந்த அம்மா ஏலத்துல ஒரு விலையை கேட்டாங்க. போட்டுக்காரங்களுக்கு அந்த விலை கட்டுப்படி ஆகாதனால மீனை கொடுக்கல. பக்கத்திலேயே இன்னொரு அண்ணன் ரேட்டு பேசி மீனை வாங்கிட்டு போறாரு. போட்டுக்காரங்க அவங்க பிடிச்ச மீன்களை கொடி வலையில கொட்டி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு ஏலம் விடுவாங்க. யாருக்கு அந்த மீன் தேவையோ அந்த இடத்துல போய் ஏலம் கேட்டு ரேட் ஓகே ஆச்சுன்னா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததா சூப்பரான சங்கரா மீன்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். அவ்வளவுதான், சங்கரா மீன் ஏலம் முடிஞ்சிருச்சு. அந்த பாட்டி தான் ஏலத்துல அந்த மீன் எடுத்துருக்காங்க. இவ்வளவு கூட்டத்துல போட்டி போட்டு ஏலம் கேட்டு அந்த மீனை எடுக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கும். காலையிலேயே பயங்கரமான வெயில் அடிக்குது. ஆனா அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. உள்ள போய் ஏலம் கேட்டா தான் நம்ம மீன் எடுக்க முடியும், வேற வழியே இல்ல. அவ்வளவுதான், பாட்டி ஏலம் கேட்டு வாங்கிட்டு வந்த மீன்களை அந்த வட்டால கொட்டி வச்சிட்டாங்க. அந்த சங்கரா மீன்களை பாருங்க, செக்க செவன்னு ஸ்ட்ராபெரி பழம் மாதிரி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அப்படியே இந்த பக்கம் அடுத்த ஏலத்துக்காக மீன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது என்ன மீன், அந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மடவை மீன்கள். இங்கிலீஷ்ல முல்லட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறு கடலும் போய் சேர்ற அந்த முகத்துவாரம் பகுதிகளில் கிடைக்கக்கூடிய மீன். இந்த மீனை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்கள்லயும் கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த மீனுடைய சுவையும் கொஞ்சம் ஆவரேஜா தான் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷா சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு இன்னும் நல்லா இருக்கும். போட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க பிடிச்சி வந்த மீனுக்குன்னு ஒரு மினிமமான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. வியாபாரிங்க கம்மியான அமௌண்ட்ல இருந்து ஏலம் கேட்க ஆரம்பிப்பாங்க. இவங்க எதிர்பார்த்த ரேட் வந்தாலும் சரி, அதுக்கு மேல வந்தாலும் கொடுத்துருவாங்க. கம்மியா வந்தா கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ரேட்டுக்கும் கம்மியா ஏலம் கேட்கறாங்க அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தாங்கன்னா போட்டுக்காரங்களுக்கு கண்டிப்பா நஷ்டம் தான் ஆகும். அடுத்ததா ஒரு அண்ணன் சங்கரா மீன் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றத பார்க்கலாம்.
2800 2800 3000 கொடுங்க தூக்கி 3000 சொல்லுங்கம்மா புரியுது கொட்டு கொடியாலுக்கு புள்ளத்தி இதுல வச்சிருக்கேன் கேளு கேளு 2800 ஆமா அந்த மேல வேணாம் 300 குறைக்கிறேன் எவ்வளவு தர நீ 600 கேக்குறீங்க 700 ஒரு வழியா அந்த அக்கா கடைசி வரைக்கும் விடாம அடிச்சு பேசி அந்த சங்கரா மீன்களை வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் பாருங்க கூட நிறைய கவலை மீன்களை வச்சுக்கிட்டு விலை பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவு அற்புதமான கவலை மீன்கள் கூட நிரம்பி வழியுது. இந்த கவலை மீனை யாரு ரேட்டு பேசி எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அந்த கைலி கட்டி இருந்த அண்ணன் தான் அப்படியே கூடையோட மீனை தூக்கிட்டாரு. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் யாருமே மிஸ் பண்ண மாட்டாங்க, எங்க தேடினாலுமே கிடைக்காது. இந்த ஏலத்துல கிழிச்ச காணாங்கத்தை வரிப்பாறை தும்புலி எல்லா மீன்களும் கலந்த மாதிரி வந்தது. அதை ஒரு பாட்டி ஏலத்துல எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கலப்பு மீன்கள் வரும்போது ஏலத்துல நம்ம மொத்தமா வாங்கிட்டு விற்கும் போது தனித்தனியா பிரிச்சு வச்சு விற்கலாம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்ட எந்த மீன் அதிகமா சேல்ஸ் ஆகுமோ அந்த மீன் ஏலத்துல வரும்போது பர்டிகுலர் மீனுக்காக வெயிட் பண்ணி கரெக்டா அந்த மீனை டார்கெட் பண்ணி வாங்குவாங்க. இவங்க ஃபுல்லா சங்கரா மீன் வாங்கியிருக்கிறாங்க, இன்னொரு வியாபாரி கவலை மீன் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு ஏலத்துல மீனுடைய ரேட் எப்படி போகுது அப்படின்றதையும் பார்ப்பாங்க. அதே நேரத்தில் அவங்க ரீட்டைலா விற்கும் பொழுது எந்த மீன் நல்லா சேல்ஸ் ஆகுமோ அந்த மீனை பார்த்து வாங்குவாங்க. அடுத்ததா பாருங்க கொடிவல்ல நிறைய கவலை மீன் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஏலம் எப்படி போகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். வர 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 200 அங்கே சொல்லிட்டு தள்ள மாட்டேன். இந்த கவலை மீன் ஏலம் சூப்பரா முடிஞ்சிச்சு. மீனை பங்கு பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பக்கத்துல சங்கரா மீன் ஏலம் போயிட்டு இருக்குது. அது எப்படி போகுது அப்படின்றதையும் பார்ப்போம்.
நல்லா ஒரு சாக்க மணல்ல விரிச்சு ஃபுல்லா சங்கரா மீன் கொட்டி வச்சிருந்தாங்க. பார்க்கும் போதே செம்மையா இருந்தது. அப்படியே சாக்கோட அந்த அண்ணன் தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ இங்க ஏலத்துல வந்துட்டு இருக்கிற மீன்கள் எல்லாமே அதிகபட்சம் 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்ச மீன்கள். இந்த மீன்களை சப்போஸ் நம்ம வீட்டு தேவைக்காக வாங்கிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணது போக பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமா ஃப்ரிட்ஜில் வச்சு 2 நாள் கழிச்சு கூட சாப்பிடலாம். அதோடைய சுவை மாறாது, கலர் கூட மாறாது. அந்த அளவுல ஃப்ரெஷ்ஷான மீன்கள். அதை விட்டுட்டு வாங்கும் பொழுதே 4-5 நாள் ஐஸ்ல வச்ச பழைய மீனை வாங்கினாதான் பிரச்சனை. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், மீன் வாங்க போகும்போது விவரம் தெரிஞ்சவங்க போய் வாங்குறது நல்லது. அண்ணன் கூட நிறைய கவள மீன் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த கவள மீனை ஏலம் கேட்கிற இடம் தான் இவ்வளவு பரபரப்பா இருக்குது. என்னப்பா வீடியோ முழுக்க கவள மீன் சங்கரா மீன் தான் மாறி மாறி வந்திருக்குது, மத்த மீன்களை காணோம் அப்படின்ட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க. அப்படியே பக்கத்துல இவங்க கிட்ட பாருங்க, பெரிய பெரிய காணாங்கத்தை மீன்கள் இருக்குது, 2-3 பாறை மீன் இருக்குது. இன்னைக்கு இவங்களுக்கு இதுதான் கிடைச்சிருக்குது. இந்த ஏலம் முடிஞ்சிருச்சு, இப்ப மீனெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. மீன்கள் கிடைக்கிறது அப்படின்றது இயற்கையை சார்ந்தது. ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி தான் மீன்கள் கிடைக்கும். இன்னைக்கு போயிருக்கிறவங்களுக்கு அதிக அளவுல சங்கரா மீன் கவளை மீன்கள் மட்டும்தான் கிடைச்சிருக்குது. இன்னும் வரக்கூடிய காலங்களில் நிறைய நண்டு, எறா, விதவிதமான மீன்கள் எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க பார்த்த இந்த வீடியோ நல்ல சுவாரஸ்யமானதா இருந்திருக்கும், பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.